என்னங்க டெய்லியும் இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார்னு மாற்றி மாற்றி வச்சு போர் அடிச்சு போச்சுங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, தயிர் குழம்பு. இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. கடுகு போட்டு பச்சைக்கடலை உளுந்தெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். நான் எங்கள் ஊர் பக்கம் வந்து மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் போடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து ஓரளவுக்கு ரொம்ப வணங்கிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கரஞ்சி வைக்கிறப்பவே நல்லா நிறுத்திட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிர் உள்ள ஊற்றி கரைச்சிட்டு தேவையான உப்பு போட்டுக்குங்க. வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊரில் வந்து எப்போவுமே வந்து தயிர் கெட்டி தயிர் நிறையா இருக்கும், அதனால் தயிர்லேயே போட்டு கரைச்சி சாப்பிட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயங்க, தயிர் மட்டும் கொஞ்சம் புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்படியே வந்து வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.